பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுகவின் சாதனை கடன் சுமையில் தமிழகத்தை முதல் மாநிலமாக மாற்றியதுதான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி மேம்பாட்டு நிதி 3,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் செய்து முடிக்கப்பட்ட பணிகளை சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தொடங்கி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சி எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி ரயில் கட்டண உயர்வை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் அனைத்தும் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என்றும் தாவேகா என்பது தூய கட்சியா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். திமுக ஆட்சியில் கடன் சுமையில் தமிழகம் முதல் மாநிலமாக இருப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக கல்வி கடன் ரத்து, கேஸ் சிலிண்டர் மானியம் போன்ற எந்தவிதமான வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம் செய்தார். 100 நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியதை பாராட்ட திமுகவிற்கு மனமில்லை என்றும் சாடினார். எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க? உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தணும்னு சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இல்லையே. அதோட கல்விக்கடன் மாணவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி செஞ்சாங்களா? இல்லையே. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுத்தாங்களா? இல்லையே. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை போடுறாங்க, செய்யலையே. டீசல் பெட்ரோல் விலை குறைக்கினாங்க, 3 ரூபா 5 ரூபா பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சாங்க, அதோட நிறுத்திட்டாங்க. டீசல் விலை குறைக்கவே இல்லை. இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை. சுமார் 525 அறிவிப்புகளை 4ல் 1 பாக அறிவிப்பு கூட இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றல. இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.